ஈஸியா ஒரு 10 உதாரணங்களை வச்சு பொம்பளைகளை ஒரே மாதிரி கணக்கு பண்றாங்கல்ல. எல்லாரும் இப்படிதான், பொம்பளைங்கன்னா புருஷனை திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஒருத்தி பிரியாணியில குழந்தைக்கு சோறு வச்சு கொடுத்துட்டான்னா அதை வச்சே எல்லா பொம்பளைகளும் மற்ற பொம்பளைங்கன்னா இப்படிதான் மட்டம் தட்டுறது. இது எல்லாம் 1% 2% எக்ஸ்ட்ரீம் கேஸ் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. முக்காவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைனாலும் வீட்டுக்கார் சரியான சைக்கோவா இருந்தா கூட அதையெல்லாம் சமாளித்து வேலைக்கு போய் எல்லாரையும் காப்பாற்றுற லேடிஸ் தான் நீங்கள் மேக்சிமம். அவங்கள தாண்டா நீங்கள் வார்த்தை பேசுறீங்க, அவங்களுக்கு தாண்டா நீங்கள் செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பொம்பளை வேலைக்கு வருதுன்னா நிறைய பேர் வேண்டாம் நீ இன்ஸ்டால போகாதுன்னு சொல்றது இவனுக்குனால தான். கமெண்ட்ல வந்து அசிங்கமாக 4 பேர் போட்டோன்னே அந்த பிள்ளைக்கு பயந்துக்குது இல்லை. இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்ம போல்ட் ஆயிடுறோம், திருப்பி திட்டுறோம், ஓடிடுறாங்க, இல்லை பிளாக் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட வேதனை தெரியுது. அந்த பொண்ணுக்காக இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வார்த்தையில் செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ஈஸியாக கடந்து தானே போகிறீங்க.